சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளரான உதயநிதி ஸ்டாலின் தனது வெற்றி சான்றிதழை பெற்று வருகிறார். அந்த காட்சியை பார்க்கிறோம். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுக வேட்பாளராக களமிறங்கிய உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்ற நிலையில் தற்போது வெற்றி சான்றிதழை பெற்று வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். சென்னை மாவட்டத்தில் மொத்தமாக 16 தொகுதிகள் உள்ள நிலையில் சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றார். சென்னையில் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் சேகர்பாபு மட்டுமே வெற்றி பெற்றனர். இந்த நிலையில் தற்போது வெற்றி சான்றிதழை பெற்று வருகிறார் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி வேட்பாளரான உதயநிதி ஸ்டாலின். விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், தற்போது வெற்றி சான்றிதழை பெற்றிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அங்கு தற்போதைய நிலவரம் என்ன? சேப்பாக்கம் தொகுதியில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டவர் அக்கட்சியினுடைய இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவே அதற்கான வெற்றிக்கான அந்த சான்றிதழை பெறுவதற்காக தற்போதைய நிலையில் அவர் ராணிமேரி கல்லூரியில் இருக்கக்கூடிய வாக்கு எண்ணும் மையத்திற்கு அவர் வருகை தந்தார். வருகை தந்த நிலையில் அவரிடம் வெற்றிக்கான சான்றிதழ் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மைக்க கீழே இருக்குங்க, கொஞ்சம் கொஞ்சம் மைக் போடுறது கீழே இருக்குங்க. உள்ளவா உள்ளவா நீ உள்ளவா உள்ளவா கீழே இருக்கு. நண்பர்களுக்கு வணக்கம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 2வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த என்னுடைய தொகுதி மக்களுக்கு நிச்சயம் இந்த முறையும் ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக அந்த தொகுதி மக்களுக்கு, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மக்களுக்கு என்னுடைய முழு உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் என்னுடைய தலைவர் வழியில் நிச்சயம் நாங்கள் செய்வோம். இந்த வெற்றிக்காக உழைத்த கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும், நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், இந்த வெற்றியை கொடுத்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மக்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுமாதிரி தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த தீர்ப்பை நாங்கள் தான் அனைவரும் தலைவணங்கி அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்கின்றோம். நேரத்தில் வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், புதுசாக பொறுப்பேற்கக்கூடிய அரசருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நேரம் சொன்னேன், 2வது முறையாக வாக்களிச்சிருக்கிறாங்க.
அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயம் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக ஏற்கனவே பணியாற்றினேன். இந்த முறை மேலும் பணியாற்றுவதற்கு என்னுடைய தலைவர் வழியில் அவருடைய வழிகாட்டுதலில் எங்களுடைய பணிகள் இருக்கும். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? அது எங்களுடைய தலைவர், பொதுச் செயலாளர் அவங்களாம் நாளைக்கு கூட்டம் எல்லா சட்டமன்ற உறுப்பினர் வர வச்சு எங்களுக்காக அதற்கான அறிவுறுத்தல்கள்லாம் எங்களுடைய தலைவர் அவர்கள் நிச்சயம் வழங்குவார்கள். நன்றி. வெற்றி சான்றிதழை பெற்ற பிறகு உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதிதாக பொறுப்பேற்கும் அரசுக்கு வாழ்த்துக்கள் என கூறியிருக்கிறார். மேலும் தன்னை தேர்ந்தெடுத்த சேப்பாக்கம் தொகுதி மக்களுக்கும் நன்றி என கூறியிருக்கிறார்.